ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புடலங்காவை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. புடலங்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பொரியல் ஒரு 70% நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், புடலங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.